ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உங்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அனைவருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு கொழுக்கட்டை தான். இந்த கொழுக்கட்டை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், நான் சூப்பரான ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இந்த கொழுக்கட்டைக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப், அதாவது நம்மளோட வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன், 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், அப்புறம் தேங்காய் துருவல். நான் தேங்காய் துருவல்லையே நம்ம ஏலக்காய், இங்கே பாருங்கள், நான் ஏலக்காயை அது கூட நான் அடித்து போட்டுருவேன். ஏன்னா அப்போ அதோட டேஸ்ட் இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் காயறதுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். தேங்காய் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்படி லைட்டாக வதக்கிக்கோங்க, அந்த நெய்யோடு அதை ஆட் ஆகிற வரைக்கும். இப்போ இந்த மாதிரி நெய்யோடு அது நல்லா ஆட் ஆகி வரும். இதை நீங்கள் இருத்து, நான் சூப்பரான அருமையான வெல்லம் வச்சுருக்கேன். இதில் ஒரு டஸ்ட் கூட கிடையாது. நீங்கள் எல்லோரும் அதை இருத்து நீங்கள் தண்ணியாக பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிடலாம். இதை அது கூட நான் ஆட் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இது என்னடா பொடியாக இல்லாமல் பெருசாக இருக்குங்க, ஆல்ரெடி அது நல்லா பாயில் ஆகிடும். இதில் ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி கலக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி வந்துடும். நல்லா சூப்பராக பூரணம் ரெடி ஆகிடும். நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிறதுக்குள்ள இந்த வெள்ளெல்லாம் நல்லா இதாகிடும். எங்கள் பாட்டி செய்யலை, நான் நின்று பக்கத்துலேயே பார்த்துட்டே இருப்பேன். சூப்பராக ஒரு பூரணம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் ஒரு இது பண்ணிட்டு பண்ணுறோம். 1 கப் வாட்டர் போதும். அது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறோம். நம்ம அந்த தண்ணியிலேயே 1 ஸ்பூன் நெய் விட்டுடுறோம். நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக வரும். தண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு 1 கப் அதை இதில் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு தண்ணியை லைட்டாக நம்ம அதை விடுறோம். மெதுவாக விடுவோம். லைட்டாக சூடோடு நம்ம பிசையணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா சூப்பராக ஒன்றோட ஒன்று உங்களுக்கு ஒட்டாது. பாருங்கள், உங்களுக்கு இந்த மாவு கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா நெய் போட்டு தண்ணியில் சூடு பண்ணி போட்டிங்கனாலே இப்படி வந்துடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம் பாருங்கள். இது அச்சிலெலாம் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி என்னோடய கையில் தான் செய்வேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டிப்போங்க. லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இப்படி தட்டிக்கோங்க, அழகாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்ம பூரணத்தை எடுத்து பாருங்கள், இப்படி பூரணத்தை நம்ம அழகாக செஞ்சு வச்சுக்க பூரணத்தை இதில் எடுத்து இதில் வச்சுருங்க. நல்லா தேவையான அளவுக்கு வச்சுட்டிங்கன்னா இப்படியே அந்த ஹோலை நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். இப்படியே க்ளோஸ் பண்ணுங்கள். ஹோல் இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா அழகாக இப்படி க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் இப்படி அழகாக க்ளோஸ் பண்ணி மேலே அழகாக எழுப்பி கொண்டு வந்துடலாம் நம்ம சூப்பராக. இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். எனக்கு இந்த அச்செல்லாம் பண்ண வராது. அச்செல்லாம் பண்ணலாம், பட் நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அழகாக
இட்லி செட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். மொத்தம் 3 விதமான கொழுக்கட்டை டிசைன் வச்சுருக்கோம் பாருங்கள். சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.